வருஷத்திலிருந்து நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும். கொடிய நாட்கள் வருகிறது, தீமையின் நாட்கள் வருகிறது. கர்த்தரை அண்டிக் கொள்ளுகிறவன் பாக்கியவான். அண்டிக் கொள்ளுதல் என்றால் என்ன அர்த்தம்? எந்த காரியத்துக்கும் நீங்கள் கர்த்தரை சார்ந்திருக்கணும். எந்த காலத்திலும் அப்படி இல்லாட்டா கூட பரவாயில்ல, இந்த காலத்தில் நீங்கள் இருந்தால்தான் வரும் கோபத்துக்கு தப்பித்துக் கொள்ளுகிற வழி உங்களுக்கு கிடைக்கும் என்று கர்த்தருடைய வேதம் சொல்லுது. இந்த வருஷத்திலிருந்து பல அதிகாரங்கள், சாத்தானுடைய பல தீவினைகள் கட்டுவிழ்த்து விடப்படும். வஞ்சிக்கிற அடையாளங்கள். ஆண்டவர் சொன்னார், இந்த வருஷத்தில் என்ன வரும்? டார்க் சயின்ஸ். டார்க் சயின்ஸ்னா இருண்ட விஞ்ஞானம், தீமையின் விஞ்ஞானம் தேசத்தில் பரவும். தீமை விஞ்ஞானம், மருத்துவத்தில் தீய விஞ்ஞானம் வரும், அரசியலில் தீய விஞ்ஞானம் வரும், சபைகளுக்குள்ளே தீய விஞ்ஞானம், டார்க் சயின்ஸ் உள்ளே நுழையும். எல்லாவற்றிலும் கவனமாக இருக்கணும். இந்த வருஷத்துலேருந்து பாருங்கள், புதுசாக சில கருவிகளை உங்களை கொண்டு வந்து காட்டுவாங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னாலெல்லாம் ஃபோன் கிடையாது, மொபைல் கிடையாது, ஒன்றும் கிடையாது. மொபைல் ஃபோன் கொண்டு வந்து அதில் கேம்ஸ் கொண்டு வந்து இன்றைக்கி வாலிபர்கள் நிறைய தேவனுடைய பிள்ளைகளை கூட அதுக்குள்ளே அடிமைத்தனப்படுத்தி கட்டி போட்டு வச்சுருக்கிறான். இனி அது தீவிரப்படுத்தப்பட்டு ஜனங்களுடைய ரட்சிப்பை இழக்க வைக்கிற அளவுக்கு அவர்களை என்டர்டெயின்மெண்ட்லையும் குதூகலத்திலையும் தேவையற்ற காரியங்களிலும் அவர்களை உள்ளே புறப்பட வைக்கும். அப்படிப்பட்ட மாய தோற்றங்கள் உண்டாகும். இனி வருகிற காலத்தில் ஜனங்களை ஏமாற்ற புறப்படுகிற வஞ்சகர்கள் எழும்புவாங்க. கடவுளுடைய பிள்ளைகள் மாதிரியே வந்து தீர்க்க தரிசனம் உரைத்து தீமையை பின்பற்ற சொல்லுவாங்க. அவன் நமக்கு தெரியும், அவன் வந்து தேவனால் அங்கீகரிக்கப்பட அந்தி கிறிஸ்துவாவே இருப்பான். அந்தி கிறிஸ்து நம்ம ஏற்கனவே சொன்னமே அவன் வந்து ஒரு சட்டத்தை கொண்டு வந்தா இவர்கள் நமக்கு அவனை பின்பற்ற சொல்லி கொடுப்பாங்க. பார்த்தீங்களா, ஒரு பெரிய தலைவர் எழும்பிட்டாரு, ஒரு உலகத்தில் இருக்கிற எல்லா நாடுகளையும் ஒன்று திரட்டுவார், வியாபாரத்தை ஒன்றாக்குவார், நம்ம எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்க செய்வார், என்ன ஒரு முத்திரை மாத்திரம் வாங்கிட்டா போதும் அவ்வளோதானே என்று சொல்லி தீமைக்கு வக்காலத்து வாங்குகிற அல்லது தீமைக்கு ஆதரவு தெரிவிக்கிற ஊழியர்கள் கூட எழும்புவாங்க. கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதான பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் பொல்லாத பிசாசு செய்வான். அந்த காலத்தில் நமக்கு தெரியவே தெரியாது, அதை நம்ம ஏற்றுக்கொள்ளுகிற மாதிரி இருக்கும். இவைகளிலிருந்தெல்லாம் நீங்கள் தப்பிக்கணும். பொல்லாத காரியங்கள்லேருந்து யுத்தத்தின் செய்தியை கேள்விப்படுவீங்க, கொள்ளை நோய்களை கேள்விப்படுவீங்க, இந்த நெருப்பு பரவின காரியங்களைப் போல ஒரு தேசத்தில் பல அழிவுகளை பார்ப்பீங்க. 2024 கடைசியில் எத்தனை இடத்துல வெள்ளம், எத்தனை இடத்துல சேதம், நேபாளத்தில் ஒரு பெரிய நிலநடுக்கம், திபெத்து பகுதிகளில் ஒரு பெரிய நிலநடுக்கம், ஸ்பெயினில் ஒரு பெரிய நிலநடுக்கம், இப்படி பல இடங்களிலும் பல்வேறு விதமான பயங்கரங்கள். இவைகள் எல்லாம் நடக்கும்போது கர்த்தருடைய வேதம் சொல்லுது, உங்கள் விஞ்ஞானம் உங்களை காப்பாற்றாது, மனுஷ சக்தி உங்களை காப்பாற்றாது, என் ஜனங்களை கோபாக்கனிலிருந்து காப்பாற்ற நான் சில ஏதுக்களை வைத்திருக்கிறேன். ஒன்று, உங்கள் ரட்சிப்புக்குள்ளே இருங்க, அது உங்களை பாதுகாக்கும். ரட்சிப்பை விட்டு வெளியே இழுக்கக்கூடிய எந்த மாய உபதேசத்துக்கும் இடம் கொடுக்காதீங்க. கர்த்தர் உங்களுக்கு தந்திருக்கிற அடைக்கல பட்டணத்துக்குள்ளே நீங்கள் அடைக்கலமாக இருங்கள். நீங்கள் நம்பி சார்ந்திருக்கிற ஊழியங்களும் சபைகளும் பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்ள கூடாத அளவுக்கு இருக்குதா அப்படிங்கிறதுல கவனமாக இருங்க. எல்லாவற்றுக்கும் மேலே கர்த்தருடைய வேதம் சொல்லுது. லூக்கா சுவிசேஷம் 21 அதிகாரம் 35-36 வசனத்தில், பூமி எங்கிலும் குடியிருக்கிற அனைவர் மேலும் தீமை ஒரு கண்ணியை போல வரும். எல்லார் மேலே வருமா? பூமியின் மேல் குடியிருக்கிற ஒரு வெள்ளம் மாதிரி, அலை மாதிரி, கொள்ளை நோய் மாதிரி, பூமி அதிர்ச்சி மாதிரி, பூமியில் குடியிருக்கிற அநேகர் மேலே அது ஒரு கண்ணியை போல வரும். ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரன் முன்பாக நிற்க பாத்திரவான்களாய் எண்ணப்படும்படிக்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் என்றார். இது ஆண்டவர் நமக்கு கொடுத்த ஆலோசனை. எதுக்கு நம்ம ஜெபம் பண்ணி விழித்திருக்கணுமா? சம்பவிக்க போகிற இவைகளுக்கு நீங்கள் தப்புவதற்காக. கர்த்தருடைய ரகசிய வருகை வரும்போது அவர் முன்னால போய் நிற்கும்படிக்கு உங்களை ஆயத்தப்படுத்துவதற்காக. இந்த 2 காரியங்களுக்கு நீங்கள் ஊக்கமாக ஜெபம் பண்ணணுமா? ஜெபம் பண்ணுறோம் நம்ம, ஆனால் எதுக்கு ஜெபம் பண்ணுறோம் யோசித்து பாருங்க.
கர்த்தர் சொன்னார், இவைகளுக்கு நீங்கள் தப்புவதற்கு ஜெபம் பண்ணுங்க. நீங்கள் ஜெபம் பண்ண இந்த ஜெபம் உங்களை பாதுகாக்க போதுமானதாக இருக்கிறது. நீங்கள் இவைகளுக்கு தப்ப வைக்கிறது. அதே நேரத்தில் அந்த ஜெபம் கர்த்தருக்கு முன்னால் போய் நிற்கும்படிக்கு உங்களை தகுதிப்படுத்தி பரிசுத்தப்படுத்துகிறது. இப்போ இந்த 2 காரியத்தை கவனத்தில் வச்சு ஜெபம் பண்ணுங்க. தீமைகளை குறிவைத்து அதனுடைய பாதுகாப்புக்கு ஜெபம் பண்ணுங்க இந்த காலத்தில். 2வது, உங்களை கர்த்தர் ஆயத்தப்படுத்தும்படிக்கு ஜெபம் பண்ணுங்க. எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள். பூமி நடுங்கும் போது, சுனாமி அலைகள் பெருகும்போது, கொள்ளை நோய் வரும்போது ஜெபம் மாத்திரம் பண்ணால் போதுமாயா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். சும்மா வீட்டில் உட்காந்து ஜெபம் பண்ணிட்டா அது எப்படி பாதுகாக்கும்? நம்ம ஏதோ பாதுகாப்புக்கு ஏதாவது ஒன்று பார்க்கணும் இல்லை அப்படின்னு நம்ம மனசில் தோன்றும். இந்த ஆலோசனை சொன்னது ஒரு மனுஷனாக இருந்தால் நம்ம அப்படி யோசிக்கலாம். இதை யார் நமக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறதுன்னு கேட்டால் கர்த்தர் சொல்கிறாரு. இதெல்லாம் மேலே ஒரு பெரிய பட்டியல் இருக்கிற அந்த அதிகாரத்தில் படித்து பாருங்கள். இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்புவதற்கு ஒரே ஒரு சோர்ஸ், ஒரே ஒரு காரியம்தான் இருக்குது, ஜெபம். அந்த ஜெபம் நம்ம எப்படி பண்ணுகிறோம் என்பதிலும் இருக்கிறது. சும்மா ஜெபம் சொன்னோடனே சும்மா எழுதி வச்சு படிக்கிறது, போகிற போக்கில் ஜெபிக்கிறது, அப்படி இல்லை. இந்த காலங்கள் தீவிரமாக ஜெபம் பண்ண வேண்டிய காலம், தீவிரமாய் உங்கள் ஆயத்தத்துக்காக மன்றாட வேண்டிய காலம், உங்கள் ரட்சிப்பு பரிபூர்ணம் அடைவதற்காக பிரயாசப்பட்டு ஜெபம் பண்ண வேண்டிய காலம். இந்த ஜெபத்தில் ஊக்கமாக நீங்கள் முன்னேற வேண்டும். இந்த ஜெபம் உங்களை பாதுகாக்கும். கர்த்தர் சொல், கண்ணி மாதிரி வரும், நீங்கள் மாத்திரம் தப்புவீர்கள். கண்ணி தெரித்தது, நாமோ தப்பினோம் என்று கர்த்தருடைய வேதம் சொல்லுது. அப்போ இவைகளுக்கு எல்லாம் ஜெபம் ஒரு மூல காரணமாக இருக்கிறது. நான் சொல்கிறேன்னு சொன்னால் இன்னும் நிறைய விஷயம் இருக்குது. ஆனால் பொதுவாய் நான் உங்களுக்கு ஒரே ஒரு காரியத்தை சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். இந்த வருஷத்தில் இருந்து கர்த்தர் எனக்கு சொன்ன மாதிரி தீமை பலம் பெறுகிறதையும் அதிகாரம் பெறுகிறதையும் ஜனங்களை வஞ்சிக்கும்படிக்காக உங்கள் வாழ்க்கையிலே தங்களை பொருத்தி கொள்வதை நீங்கள் பார்க்க போகிறீங்க. நிறையா ஒரு புதிய விஞ்ஞானம் நிறையா வரும். அது மனிதர்களோடு தன்னை பொருத்தி கொள்ளும். இப்போவே பார்த்தீங்கன்னா பிம்பங்களை உண்டாக்குறாங்க. ஏஐ அப்படின்னு சொல்கிற ஒரு விஞ்ஞான வடிவம். அது மனுஷன் மாதிரியே சில பிம்பங்களை உண்டு பண்ணும். அந்த பிம்பங்களை நம்ம நடுவில் கொண்டாந்து நிறுத்தும். இப்போ நிறைய இடத்துல வந்துருச்சு. பாஸ்டர் என்ன செய்கிறார், வீட்டில் உட்காந்துட்டு தன்னை போலவே ஏஐயில் ஒரு பிம்பம் செய்து ஞாயிற்றுக்கிழமை அதை அனுப்பி பிரசங்கம் பண்ண வச்சிடுறார். பார்த்துருப்பீங்களே நீங்கள் நிறைய இடத்துல. இன்னைக்கு மிஷின் வந்து பிரசங்கம் பண்ணுது, மிஷின் வந்து பேசுது. இப்போ இந்த பிம்பங்களை உருவாக்கி ஒரு பொய்யான தரிசனத்தை உண்டாக்க முடியும். உங்களுக்கு ஒரு கூட்டத்தை நடந்துக்கிறோம், திடீர்னு பார்த்தீங்கன்னா பின்னால் ஆண்டவர் வந்து நிற்கிற மாதிரி காமிச்சு அப்படியே மறைய வைக்கலாம். பொய்யான அற்புதங்கள். எல்லாரும் ஓன்னு சொல்லி அப்போ இவர் சொல்கிறதெல்லாம் உண்மையாக தான் இருக்கும். அது விஞ்ஞானம். ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லணும், ஆனால் அது எந்த சபை என்று என்னால் பகிரங்கமாக சொல்ல முடியாது. ஒரு இடத்துல ஒரு பெரிய கிறிஸ்தவ அமைப்பு, அதில் ஒரு போதகர் இருக்கிறார். அவர் கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமாக எக்ஸார்சிசம் என்று சொல்லுகிற பிசாசுகளை துரத்துறாங்க பாருங்கள். அதில் இவர் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஆள், ரொம்ப முக்கியமான ஆள். இது வரைக்கும் 1,68,000 பிசாசை துரத்திருக்காராம் எக்ஸார்சிசம் பண்ணி. அதுக்குன்னே ஜனங்கள் வருவாங்க, அங்கே பெரிய பெரிய கூட்டம் வந்து பிசாசு துரத்துறேன்னு சொல்லி அவர் மேடையில் பிசாசு துரத்தும் போது அவர்கள் அப்படியே மயக்கமாய் கீழே விழுறாங்க ஆட்க. அவங்களுக்குள்ளே இருக்கிற பிசாசு அப்படி எழுந்து அப்படி நின்று ஒரு பார்வை பார்த்துட்டு அந்த இடத்த விட்டு போகிறது எல்லாரும் பார்ப்பாங்க. கண்ணுக்கு தெரியும், பேய் தெரியும், பிசாசு தெரியும். அந்த வளாகத்திலே, அந்த ஊழிய அந்த ப்ரமிசஸில், அந்த வளாகத்தில் ஜனங்கள் போய் தங்குவாங்க. இந்த மாதிரி ஜெபத்துக்கு வந்தவங்க தங்கினால் இரவு நேரத்தில் அங்கே இயேசு நடப்பது தெரியும், பார்ப்பாங்க. கட்டடத்தின் மேலே இயேசு வந்து நின்று ஆசி வழங்கிட்டு மறைந்து போவதை பார்ப்பாங்க. திடீரென்று செட்டை எடுத்து தேவதூதர்கள் அந்த வளாகத்தில் உலாவுகிறதை பார்ப்பாங்க. சில இடத்துல பிசாசு அப்படியே பதுங்கி உள்ளே வருகிறதை பார்ப்பாங்க. இடம் என்ன இவ்வளோ பயங்கரமாக இருக்குது. மேடையில் வச்சு பேய் விரட்டுறாரு. பேய் அந்த உடம்புக்குள்ளேருந்து வெளியே போகிறது. கண்ணுக்கு எல்லார் கண்ணுக்கும் தெரியுது. பார்த்த உடனே நம்ம ஆட்களுக்கெல்லாம் சாமி வந்துடும், ஓன்னு சொல்லி கீழே விழுந்துடும். கர்த்தர் எவ்வளோ பெரியவர் பாருங்கள், இந்த பிசாசு அங்கேருந்து பார்த்து அப்படியே மறைஞ்சு போகுதுன்னு. இது என்ன இப்படி நடக்குது அப்படின்னு சோதித்து பார்த்த பொழுது அவர்கள் வைத்திருக்கிற அந்த கட்டடத்துக்கு கீழே ஒரு லேபரட்டரி மாதிரி ஒரு பெரிய இடம் வச்சுருக்கிறாங்க. அண்டர் கிரவுண்டில், இந்த மேடைக்கு கீழே அண்டர் கிரவுண்டில். அதில்
இந்த ஏஐ ப்ரொஜெக்ஷன் சொல்லுகிற அந்த ப்ரொஜெக்ஷன் சிஸ்டங்களை உள்ளே வச்சுருக்கிறாங்க. ஒரு ஆளை மேலே கொண்டு வந்து அவனை பரவசப்படுத்தி அவனிடத்தில் பிசாசு விரட்டுறேன்னு சொன்ன உடனே அவன் கீழே இருந்த ஒரு பிம்பத்தை வடிவமைத்து விட்டால் ஒரு ஆள் மாதிரியே அந்த கதிர்கள் ஒரு ஆளை கொண்டு வந்து உருவாக்கும். பேய் மாதிரியே தெரியும் நமக்கு. அது போகும், நடக்கும். இதை பார்த்த உடனே ஜனங்கள் உணர்ச்சி வசப்பட்டு தாங்கள் உண்மையான ஒரு பேயை காண்பதை போல அவர் நம்பிடுவாங்க. இது நடக்குது, உண்மை. அது சில அது கண்டுபிடிச்சு போட்ட அந்த அவர்கள் வெளியிட்டிருக்கிற சில பதிவுகள் இருக்கிறது, ஆதாரம் இருக்கு என்கிட்ட. அப்புறம் அந்த வளாகம் முழுவதிலும் பார்த்தீங்கன்னா திடீர்னு ஜீசஸ் வந்து நிற்பார். இது எல்லாமே ஏஐயில் உண்டாக்கப்பட்ட பிம்பங்கள். அதை மனிதர்கள் நடுவில் கலந்து விடுவது எப்படி இருக்கும் பாருங்க. குடும்பத்துக்குள்ளே கலந்து விடுவது, வீட்டுக்குள்ளே கலந்து விடுவது. இந்த கலாச்சாரம் இனி வருகிற வருஷத்தில் தீவிரமாகிவிடும். நீங்கள் வேணா பாருங்கள், எழுதி வச்சுங்க, தீவிரமாகும். எது உண்மை எது பொய் என்று தெரியாமல் வேறு ஒரு பிம்பங்கள் மனித வாழ்க்கையில் கலக்க ஆரம்பிச்சிடும். இப்போ என்ன கண்டுபிடிச்சிருக்கிறாங்க, நமக்கு ரொம்ப பிரியமான என் தாய் இறந்து விட்டால் நீ ஒன்றும் கவலைப்படாதீங்க, உங்கள் அம்மா மாதிரியே ஒரு 3Dயில் ஒரு ஏஐ பிம்பத்தை செஞ்சு உங்கள் வீட்டில் கொண்டாந்து விட்டுறோம், அது பாட்டுக்கு நடந்துக்கிட்டு இருக்கட்டும். புருஷன் இறந்துட்டானே அது மாதிரி ஒரு பிம்பத்தை கொண்டாந்து உள்ளே வச்சுருவோம், மனைவி இறந்துட்டாலே பிம்பத்தை கொண்டாந்து வச்சுருவோம். இனி அந்த கலாச்சாரம் தீவிரமாய் வந்து ஒரு மனிதன் நம்ம கூட இருக்கிற மாதிரியே இருக்கும். அந்த பிம்பம் ஒரு தகப்பன் போல தாயை போல இருக்கும். அப்போ சொல்கிறாங்க, இனி வரக்கூடிய விஞ்ஞானம், அந்த மாறுபட்ட விஞ்ஞானம் மனிதர் கூட்டத்தோட மாய தோற்றங்களை கொண்டு வந்து இணைக்கக்கூடிய ஒரு விஞ்ஞானம் இன்றைக்கு ஆயத்தமாக இருக்கிறது. அப்போ பாப்புலேஷன் இருக்கு பாருங்க, மக்கள் இன்னைக்கு உலகத்தில் 800 கோடி பேர் இருந்தாங்கன்னா 1600 கோடி இப்படிப்பட்ட மாய தோற்ற பிம்பங்கள் மனிதனுடைய சமுதாயத்தில் கலக்கப்பட ஆரம்பிச்சிடும். எது உண்மைன்னு தெரியாது, எது பொய்ன்னு தெரியாது, யார் அரசாளுவை பண்ணுறான்னு தெரியாது. அந்த ஆள் ஒருவேளை இறந்தாலும் அவர் மாதிரி ஒரு பொம்மை வந்தால் தெரியாது. வீட்டுக்குள்ளே வந்துடும், சபைக்குள்ளே வந்துடும், அரசியலுக்குள்ளே வந்துடும், பொருளாதாரத்தில் வந்துடும், இராணுவத்துக்குள்ளே வந்துடும். எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்க. இப்படிப்பட்ட காலங்களிலிருந்து நீங்கள் தப்புவதற்கு கர்த்தர் சொல்றாரு, உலகம் மயங்கும், உலகம் ஏமாந்து போகும், உலகம் அந்த மாய வலையிலே சிக்கிக்கொள்ளும். என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்களை நான் பாதுகாக்க அறிந்திருக்கிறேன். நம்ம ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் நம்முடைய கண்களை திறந்து எது உண்மை எது பொய் என்பதை நமக்கு துல்லியமாக வெளிப்படுத்தி காமிச்சிருவார். இவைகளுக்கெல்லாம் நம்ம தப்பணுமே. இப்போ இயேசு நிற்கிற மாதிரி நின்று ஒரு கள்ள உபதேசத்துக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிற மாதிரி ஒரு மேடையில் அவர்கள் பேசி கொண்டிருக்கும்போது இயேசு ஆம், நான் தான் இங்கே நிற்கிறேன், அவர்கள் சொல்லுகிறதெல்லாம் உண்மைதான், அந்த உபதேசம் உண்மைதான், நீங்கள் பின்பற்றுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு போனால் என்ன செய்வீங்க? அப்போ இவைகளுக்கெல்லாம் நம்ம தப்பணும்னு சொன்னால் இந்த கடைசி காலங்களில் சாத்தானுடைய தீவிர தந்திரங்கள் வெளிப்படுகிறதை இந்த வருஷத்துலேருந்து நிறைய பார்க்க ஆரம்பிப்பீங்க. அது சாத்தானுடனால் உண்டானதா தேவனால் உண்டானதா என்று கண்டுபிடிக்கணும்னா, உங்கள் ஜீவன் தப்பணும்னா கர்த்தருடைய ரட்சிப்புக்குள்ளே நீங்கள் நிற்கணும், கர்த்தரை முழு மனதாய் பின்பற்றி கொள்ளணும், இடைவிடாமல் தேவனிடத்தில் ஜெபிக்கணும், எல்லா விஷயத்திலும் கர்த்தரை அண்டி வாழணும். எல்லாத்தையும் எதுனாலும் கர்த்தரை வச்சு தான் வாழணும். சின்னதோ பெரிதோ எல்லாவற்றுக்கும் கர்த்தரை தேடுங்கள், அவர் உதவியை தேடுங்கள். கர்த்தர் எந்த தீமையிலும் இருந்து விலக்கி உங்களை காப்பாற்ற போதுமானவராக இருக்கிறார். நம்ம எல்லாம் எழுந்து நின்று ஜெபம் பண்ண போகிறோம். மாய உலகத்தின் கண்ணிகளுக்கும் மரண கண்ணிகளுக்கும் பொல்லாத கிரியைகளுக்கும் இனி வருகிற தேவனுடைய கோபாக்கினைக்கும் தப்பித்து கொள்ளத்தக்கதான போக்கையும் கர்த்தர் தம்முடைய பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தையும் நம்மேல் ஊற்றி தம்முடைய பூரண கிருபையினால் நம்மை பாதுகாத்து கொள்ள பூரணமாக நம்ம கேட்குற சத்தியத்தில் கவன பிசகா அலட்சியமாக இருந்தால் வாரிக்கொள்ளப்படுகிறவரோட நாமும் வாரிக்கொள்ளப்படவும் ஏமாந்து போகிறவருடனே நாமும் ஏமாந்து போகவும் வழி உண்டாகிவிடும். இன்றைக்கு அனுக்கிரக காலம், இன்றைக்கு ரட்சிப்பின் நாள். உங்கள் வீட்டில் யாராவது ரட்சிக்கப்படாமல் இருக்காங்களா? அவங்கள சொல்லி நீங்கள் இப்போ ஜெபம் பண்ணுங்க. ரட்சிக்கப்படாவிட்டால் அந்த சிவப்பு நூல் இருக்கிற இடத்த விட்டு வெளியே போயிட்டா அவருடைய ஜீவனுக்கு உத்தரவாதம் சொல்ல முடியாது. அவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. நீங்கள் பெற்றுக்கொண்ட ரட்சிப்பிலே உறுதியாக நிலைத்து நிற்கும்படி
ரட்சிப்பை உறுதிப்படுத்தும்படி கர்த்தரிடத்திலே ஜெபம் பண்ணுங்க. ரட்சிப்பின் வல்லமைக்கு உங்களை ஒப்புக்கொடு ஜெபம் பண்ணுங்க. இரண்டாவது, கர்த்தருடைய கிருபையினாலே கர்த்தர் உங்களை தாங்கும்படி ஜெபத்தின் ஆவி. நாம் தானே ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியாதிருக்கிறபடியினால் கர்த்தர் வாக்கு கடங்காத பெருமூச்சலோடும் மிகுந்த கண்ணீரோடும் நமக்காக வேண்டுதல் செய்யும்படி ஜெப ஆவி. மூன்றாவது, மாய பிம்பங்கள், மாயமான விஞ்ஞானம், மாயமான மனிதர்களை வஞ்சிக்கக்கூடிய வஞ்சகங்கள், கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதான வஞ்சகங்கள், இவைகளை காணும்படி கர்த்தர் உங்களுடைய பிரகாசமான மனக்கண்களை திறக்கணும். பிரகாசமான மனக்கண்களை திறக்கணும். தேவ தரிசனங்கள் உங்கள் கண்களிலே உண்டாகணும். இது உண்மை, இது பொய் என்று பகுத்தறியத்தக்கதான பகுத்தறியும் வரம் இப்பொழுது உங்களுக்குள்ளே கொடுக்கப்படணும். நாம் இருக்கிறது ஒரு கொடிய காலம், இருண்ட காலம். ராக்காலத்துக்குள்ளே கடந்து போக போகிறோம். ராக்காலத்துக்குள்ளே கடந்து போக போகிறோம். உங்கள் கண்கள் திறக்கப்படணும், காதுகள் திறக்கப்படணும், உங்களுக்குள்ளே கர்த்தருடைய வார்த்தைகள் புறப்படணும், ஜெப ஆவி உங்களுக்குள்ளே ஊற்றப்படணும். நன்மைக்கும் தீமைக்கும் வித்தியாசத்தை நீங்க புரிஞ்சுக்கிறணும். ஏமாற்றுகிற வஞ்சகங்கள், ஏமாற்றுகிற கொடுமை, ஏமாற்றுகிற தீமைகளுக்கு விலக்கி கர்த்தருடைய ஆவியானவர்களை காப்பாற்றணும். சொல்லப்படுகிற எல்லாவற்றையும் நம்பிவிடாமல் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்து கொள்ளத்தக்கதான தேவனுடைய பூரண வெளிப்பாடுகள் நமக்குள்ளே கடந்து வரணும்.